நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். மார்ச் 25 முதல் மார்ச் 31 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். அதிகபட்சமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ராசியில் குரு பகவான் இருக்கார். ராசிநாதன் 11ஆம் இடத்தில் 11ஆம் இடத்து அதிபதியோடு இருக்கார். 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரனும் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார். இதை தவிர குரு பார்வை வேறு. 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. 12இல் ராகு இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும். ரொம்ப பூர்வ புண்ணிய, அதாவது பூர்வ புண்ணியத்தினுடைய அமைப்பு படி, ஏன்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இந்த வாரம் இருக்குங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். இந்த மருத்துவத்தின் உதவியோடு முயற்சி பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக மிக சிறப்பாக அம்சமாக இருக்க போது. நல்லா படிக்க போகிறாங்க, தேர்ச்சி பெற போகிறாங்க. நல்ல இன்ஸ்டியூஷனில் நல்ல பேர் கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்து அதிபதியோடு செவ்வாய் சேர்ந்திருக்கார். 8ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் பார்க்குறார். இப்படி சஞ்சார நிலை பார்வை நிலை மிக சிறப்பாக இருக்கிறது. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும். தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு வந்தாச்சு. நல்ல தகவல் வரப்போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை உறுதுணை, நண்பர்களால் ஆதாயம், திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். மற்றபடி பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போய் சிறப்பாக செய்வீங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். எதிர் வீடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறார். தந்தை உங்களுக்கு தந்தையால் செல்வாக்கு மட்டும் இல்லை, தந்தை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் அரசாங்கத்தில் பணிபுரியும் உயர் அதிகாரிகளுக்கு, அரசாங்கத்தில் பணிபுரியும் அன்பர்கள், ஏன்னா சூரியன் பார்த்திங்கன்னு சொன்னால் ராகுவோடு 12இல் போய் இணைஞ்சிருக்கிறார். அப்போ ஏதாவது இன்னல்கள் இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடும். அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் இடர்பாடுகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். மற்றபடி சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அப்போது அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களிலிருந்து
அதாவது அதிகாரிகள் இருந்து உங்களுக்கு அந்த நிர்வாகம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு வாரம், நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ் இவங்களுக்கும் ரொம்ப சிறப்பை தரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போங்க, நல்லதே நடக்கப் போகிறது, நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது. கல்வித்துறை, கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாரம். சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்த போதிலும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இளைஞர்களுடைய தேடல்கள் வசப்படும். இளைஞர்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க, ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க, வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அவங்க தேர்ச்சி பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். 11ஆம் இடத்தில் சனி பகவான் 10க்குடையவன் 11இல் இருப்பது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படும். சாகசங்கள், அதாவது சாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் கிடைக்கிறது. சிறப்பான ஒரு வாரம், மகிழ்ச்சிகரமாக இருக்க போகிறீர்கள். ஒரு சிலருக்கு தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படும், உத்தியோகத்தில் கூட ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது சாதகமான ஒரு சூழலை ஏற்படும். மனைவி வழி சொந்தங்களால் அனுகூலம், மனைவி வழி சொந்தங்களால் அனுகூலம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் தந்தையால் செலவினங்கள், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட செலவினங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சிலருக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் விளங்குகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு சொன்னால் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ரிஷப ராசியினுடைய அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கார், சூப்பராக இருக்கார். தொழிலில், உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ், அதாவது ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு பிரகாசமான ஒரு வாரம் என்று சொல்லலாம். அதாவது வேலைவாய்ப்பு, கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள், மற்றபடி டான்ஸர், மியூசிக் டைரக்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, இந்த மேக்கப் மேனு, எடிட்டிங் போன்ற எந்த துறையில் பணிபுரியும் இந்த சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் எல்லோருக்கும் ஒரு பிரகாசம், ஒரு சந்தோஷம், ஒரு தெம்பை ஊட்டக்கூடிய ஒரு வாரம் இது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒரு படமோ ஒரு சீரியலோ பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அது ஒரு பாராட்டினை பெறக்கூடிய ஒரு அம்சம் கிடைக்கிறது. அதாவது ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். நல்ல படம், தரமான படம், நல்ல சீரியல் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்த போதிலும் குரு பார்வை இருப்பதால் தாய் வழி சொந்தங்கள் ஓரளவுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் உங்களுடைய, ஏன்னா இந்த சூரியன் 4ஆம் இடத்து அதிபதி ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கங்க. மற்றபடி உங்களுக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை. குரு பார்வை கோடி நன்மை. சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும்
பிள்ளைகளுடைய கல்வி மிகச் சிறப்பாக விளங்கப் போகிறது. சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. குறை ஒன்றும் இல்லை. பிள்ளைகளுக்கு, அதாவது பிள்ளைகளுடைய உயர்கல்வி படிக்கிற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். ஆனால் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்கன்னு ஈஸ்வரத்திலிருந்து தகவல் வரும். பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது. எல்லாம் அக்கம் பக்கங்க வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு பங்காளிங்க சண்டை, ஏதாவது பிரச்சனை வரலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க. வீட்டில் பெரியவங்களுடைய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி பாருங்கள், 5ஆம் இடம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஏன்னா கேது அமர்ந்திருக்கு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. உங்களுடைய முயற்சி கூட சந்திரன் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதால நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் கூட அது சரியாக ஃப்ளரிஷ் ஆகாமல் கொஞ்சம் அவஸ்தைப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். பாருங்கள், 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல நிலையில் இருந்தாலும் கூட 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் சில பிரச்சனைகள், வீண் வாக்குவாதங்கள் வரலாம். தவிர்த்து கொள்ளுங்கள். எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம் எல்லாருமே இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒருவன்னு இருக்கிற மாதிரி கோபமாக இருப்பாங்க. நீங்கள் ரெடிமேடாக ஒரு புன்முறுவலை வரவழைத்து கொண்டு நீங்கள் சூதனமாக நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமிக்க அவங்களுடைய சொத்து வத்து நகலட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையப்போகிறது. இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கிறன்ற பேர் வழி இல்லை. ஏன்னா பிஸி ஷெட்யூல், பிஸியாக இருக்கணும். யாராக இருந்தாலும் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் பிஸியாக இருக்கணும். வேலை வெட்டிக்கு போகலை, சும்மா இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ 10ஆம் இடத்து அதிபதி 10இல் ஆட்சி பீடம், ராசிநாதனும் 10இல் போய் அமர்ந்து நிற்கிறார். அப்போது உங்களுடைய சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றியோ தொழிலை பற்றியோ ஃபோக்கஸாக இருக்கிறதால நிச்சயமாக அதில் இன்வால்மெண்ட்டாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில், ரியல் எஸ்டேட் பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், அதாவது அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் அத்தனை பேர்களுக்கும் சரி. மற்றபடி இந்த புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவர்கள், தரகர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான காலகட்டம். வங்கி பணியாளர்கள், இன்சூரன்ஸு, மற்றபடி அந்த அரசு கருவூலம், இப்படி வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்குகிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜாதக அமைப்புப்படி சிறப்பாக இருந்ததுன்னா இப்போ வெளிநாடு போங்க. சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சிறப்பாக நல்லா அமையும். மற்றபடி கல்வித்துறை, கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்குகிறது. பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. பொருளாதார மேன்மை கிடைக்கப் போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் மீனத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல நிலையில் இருக்கிறார். இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். அதுவே ஸ்தான பலம் சூப்பர். பார்வை பலம் 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார்.
10ஆம் இடத்துல ராகுவே இருக்கிறார். 9க்குரிய சனி பகவான் 9ல் ஆட்சி பீடத்தில் இருக்கார். மற்றபடி 5க்குடைய சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய ஒரு நிலை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறை, மீடியா துறை பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சரி, புதனுடைய ஆதிக்கம் ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரமாக அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம். ஏன்னா ராசிநாதனே போய் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் அப்படின்னா ரொம்ப 10க்குடையவன் 11ல் வந்து உட்காந்துருக்கார். அப்போது தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும், திருப்பங்கள் ஏற்படும், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. அது பத்திரிகை துறையாகட்டும், மீடியா துறையாகட்டும், தனியார் துறையாகட்டும், அல்லது அரசாங்கத் துறையில் பணிபுரிபவங்களும் சரி, சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம். அதாவது ஆர்னமெண்ட் செய்கிறவங்க, ஆபரண அதாவது நகை வியாபாரம், துணி வியாபாரம், ஃபைனான்ஸ் பிரிவில் பணிபுரிபவர்கள், வங்கிகள், நிதி நிறுவனங்கள், அரசு கருவூலம் போன்றவற்றில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரமா என்று சொன்னால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது. இந்த 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். பின்னாடியே பார்த்திங்கன்னா வண்டி பழுதாகி அது ரிப்பேர் பார்க்குற செலவு, மன உளைச்சல் ஏற்படும். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி உங்கள் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க, அதை பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு இந்த ஒரு வாரத்தையே காலி பண்ணுறீங்க. அந்த அளவுக்கு எசென்சியல் எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செலவு பண்ணுங்க. இப்போ எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு, அதை மட்டும் மாற்றுங்க. இல்லை ப்ளம்பிங்கு குழாவை மாற்றணுன்னா குழாவை மட்டும் மாற்றுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு செலவு ரெட்டிப்பாகும், விழி பிதுங்க வைத்து விடும். உங்களுக்கு பிபி சுகர் ஏறி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்களன்னா நல்லா படிப்பாங்க. அதுலேயும் உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க ரொம்ப சிறப்பாக படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து வரும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் நல்ல தகவல், அதாவது குழந்தை பேர் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க தாராளமாக பிடிக்கலாம். ரேஸு, லாட்ரி, சீட்டாட்டம், ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். மற்றபடி குழந்தைகளால் பெருமை, குழந்தைகளால் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகள், அங்கே யார் எதிரி யார் நண்பன் தெரியாது. எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம். அதே நேரத்தில் நண்பர்களால் உதவி கிடைக்கும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொல்கிறோம்.
அதே நேரத்தில் செவ்வாயும் 9ல் இருக்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான காலகட்டம். சொத்து பத்தில் கூட இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லுங்கள். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் நான் போகிறேன் அப்படின்னா அதுவும் ஒரு ஆத்ம திருப்தி, சந்தோஷம் கிடைக்கும். கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி மேலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். மொத்தத்தில் தொழில் சிறந்து விளங்கி ரெட்டிப்பு வருமானம் வரும். 11ஆம் இடத்தில் குரு நல்ல வருமானத்தை பார்க்கலாம், சந்தோஷத்தை பார்க்கலாம். அதே நேரத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சனி பகவான் நல்ல இருக்கிறதால சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் மற்றும் முதலாளிகள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வாரம், ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு 2.25 நாள் ஒரு வீட்டில் இருப்பார். இவர் ஆரம்பத்தில் கன்னியில் இருக்கார். அதுக்கப்புறம் விருச்சிகம் வரை சென்று பழனி தர இருக்கிறார். ராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. அதனால் இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் தொழில் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு வேலையிலும் ஒரு சுணக்கம் இருக்கும், ஒரு ஈடுபாடு இருக்காது, ஒரு மெத்த போக்கு ஏற்படும்னு சொல்லலாம். மற்றபடி குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் அஷ்டமத்து சனி நடந்த போதிலும் குடும்பத்தில் நல்ல பணவரவு, பொருள் வரவு இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மற்றபடி 3ஆம் இடத்தில் கேது இருப்பது பல உபஜயஸ்தானத்தில், 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானத்தில் கேது இருக்கிறது பல நன்மைகள் தரும். ஆனால் ஒரே ஒரு தீமைன்னு பார்த்தா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி எடுக்கின்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருவார். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா போகும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இடம் வாங்க, பூமி வாங்க, ஃப்ளாட் வாங்க, உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் அஷ்டமத்து சனியாக இருந்த போதிலும் சுகவாசியாகவும் இந்த வாரம் ஆரோக்கிய நிறைவு, ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷம் இருக்காது, பட் சுகமாக இருப்பீர்கள். ஃபிசிக்கலாக நல்லா இருப்பீங்க, உடல் ரீதியாக ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடல் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் கூட சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், அதாவது சனி பார்க்கிறார். அதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம், எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்று வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம். பட் இருந்தாலும் சுகவாசியாக ஆரோக்கியமாக நிறைவாக இருந்தாலும் சந்தோஷம் மனதில் இல்லளவும் இருக்காது. கொஞ்சம் ஆசோலேஷன் மைண்ட் இருக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 7ஆம் இடத்து அதிபதி 8இல் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைத்த போதிலும் மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி யோக காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருப்பதால் இந்த உங்களை பொறுத்தவரை காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடிய அரசு உயர் அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள்
இவங்கெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 8ஆம் இடம் போய் அமர்ந்ததால் ஏதாவது இன்னல்கள் இடர்பாடுகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அரசு ஊழியர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வராமல் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி உங்களுக்கு இந்த ராசிக்கு அஷ்டமத்து சனி போகிறதால சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள், தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி 9ல் சூரியன் காரகோ பாவலாஸ்தி. தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம். தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அரசியல்வாதிகள் ஆனால் தங்கள் நிலை உயர பெறுவீர்கள், நல்லா இருப்பீங்க, மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி தொழிலில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும், அதான் ரொம்ப முக்கியம். தொழில் ஏற்கனவே ஒரு 10 வருஷமாக ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க, போய் அதை காலி பண்ண சொல்லிட்டாங்க, வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா இது மாதிரி தொழிலில் இடமாற்றங்கள் இல்லை தொழிலில் நேச்சர் ஆஃப் ஒர்க்கே கூட மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் அது அனுகூலமான இடமாற்றமாகத்தான் அமையப் போகிறது. மற்றபடி உங்களுக்கு இப்போ 11ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் இருக்கிறதாலையும் அவன் 4க்குடைய சுக்கிரனாகவும் இருக்கிறதாலையும் கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு வேறு ஒருத்தருக்கு போய் சேர்ந்துடும். சினிமா கலைஞர்கள், தொலைக்காட்சி கலைஞர்களுக்கு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி சின்சியாரிட்டி, டெடிகேஷன் உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு வாரம். ஆன்மீகத்தில் நாட்டம் வையுங்கள், ஆலய வழிபாடுகள் செய்யுங்க. குறிப்பாக பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையை போட்டுருங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். அற்புதமான ஒரு விஷயம், அந்த விஷயம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தைப்படி இப்போ நீங்கள் வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போகலாம், பல நன்மைகள் நடக்கும். உயர்கல்விக்கு போனாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, இல்லை ஆன்மீக பயணத்துக்காக சென்றாலும் சரி, நீங்கள் சந்தோஷமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமத்து சனி என்று பயந்து கொண்டிருக்காதீர்கள். சிறப்பான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம், பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் 8ஆம் இடமான மீனத்தில் இருக்கிறார், குரு வீட்டில். இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கார், அங்கே ராகுவும் இருக்கார், 2ல் கேது கன்னியில். இதில் ஃபேவரபுள்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். குரு 9ஆம் இடத்துல ஃபேவரபுள், பார்வையும் நல்ல சிறப்பான ஒரு அம்சம். ஸோ மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் ராசியை குரு பார்க்குறாரு. இது ஒன்றே போதுங்க, 50% நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ராசியை குரு பார்த்தாலே ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடம் போனாலும் ராகுவோடு சேர்ந்தாச்சு. அதனால் சில பிரச்சனைகள், இடர்பாடுகள், இன்னல்கள் வந்தாலும் ஓரளவுக்கு தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்களோடு செயலாற்றுவீர்கள் என்று சொல்லலாம். 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். இந்த 2ல் கேது இருந்தால் குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார். ஒரு அந்யோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா பிரிச்சுருவாங்க. இப்போ எல்லோரும் பிரிஞ்சுருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது, சண்டை வரும். இந்த 2ல் கேது இருக்கிற காலம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும். கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் மல்லு கட்டுவாங்க சண்டைக்கு. அதனால் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் உள்பட கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம்.
நான் 2ல் கேது இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். மற்றபடி 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். நல்ல தகவல், நல்ல செய்தி கண்டிப்பாக வரும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. மற்றபடி 4ஆம் இடம் சனி பார்வையில் இருக்குது. தாய்க்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். அது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். பாதியில் நின்று போய் பழுதாகி மன உளைச்சல் ஏற்படும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு அந்த ஒரு வாரத்திலேயே காலி பண்ணுறீங்க. அதனால் எது ரொம்ப முக்கியமோ, இந்த வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு இருக்குது இல்லையா, இப்போது குழா ரிப்பேர் பண்ணணும், இல்லை ப்ளம்பிங் ஒர்க்கு, அதாவது எலக்ட்ரிக் ஒயரு பண்ணணும், அப்போ லைட்டு வாங்கணும், இல்லை இது இப்போ தாழ்பால் போயிடுச்சு, டோர் போயிடுச்சு, எது ரொம்ப முக்கியமோ, ரொம்ப ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் செய்யுங்க. இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான செலவை இந்த ஒரு வாரத்திலேயே காலி பண்ணுறீங்க. அப்புறம் மற்ற வாரம்லாம் எப்படி போகிறது? அதனால் உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும். நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். பயப்பட வேண்டாம். ரேசி, லாட்ரி, சீட்டாட்டம், ஸ்பெக்குலேஷன், இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு உடையவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க. அதாவது எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த வாரம். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணும். சந்தோஷம் 5 குரு பார்த்தா கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும். ஆனாலும் 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது சரியில்லாத ஒரு சூழல். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, சொல்லி புரிய வைங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி 8ஆம் இடத்துல ராகு, வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப காஷியஸ், எச்சரிக்கை தேவையில்லாத நான் நல்லது பண்ணுறேன்னு சொல்லி போய் நீங்கள் வம்பில் மாட்டிப்பீங்க. உங்களுக்கு பிரச்சனை, தலைக்கு மேலே பிரச்சனை வந்துடும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு இழுத்து விட்டுரும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி, சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வர போகிறேன், தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். மொத்தத்தில் 9ல் குரு, இது சிறப்புங்க. அதாவது குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த வாரம் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். தந்தையால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள். பாக்கிய குறைவுக்கு இடமில்லை, நிறைவாக இருக்கும்னு சொல்லலாம். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதால கலைத்துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அரசாங்கம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. மற்றபடி குறை ஒன்றுமில்லை. பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இந்த வாரம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 7ஆம் இடத்தில் மீனத்தில் நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கம் பெறுவது சிறப்பு. நீச்சம் அதாவது உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைச்சிடும். அப்போது ஏன்னா வக்ரம் பெறுகிறார்.
மற்றபடி அங்கிருந்து ராசியை பார்க்குறது மாபெரும் சிறப்புங்க. இருந்த போதிலும் ராகு கேதுக்கள் வலிமையுடைய கிரகங்கள். இந்த ராகு கேது பிடியில் இந்த கன்னி ராசி இயங்குவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். எப்படி போனாலும் ஏதாவது ஒரு இடர்பாடு வந்துடும், பிரச்சனை வரும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு இதெல்லாம் வரும். அதனால் இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் ஒத்திரு நல்ல அமக்கலமாக இருக்கார், 6ஆம் இடத்தில் இருக்கார். மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லை, ஆனால் குருவின் பார்வை கோடி நன்மை. அதனால் ஓரளவுக்கு இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். ராசியில் கேது இருக்கிறதால தாழ்வு எண்ணங்கள், அதாவது நம்மளால் செய்ய முடியுமா, சாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு ரொம்ப இதுவாகிடுவீங்க. ரெண்டாவது, ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். மற்றபடி 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த கன்னி ராசியில் வாக்கு சாதுரியமுடைய, அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மீடியா மற்றும் சினிமா போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம். சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். எது எப்படி இருந்த போதிலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தாலும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. பணம் பல வகையில் பையை நிரப்பப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், சூப்பர். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான ஒரு வாரம். இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், ஃப்ளாட்டு வாங்கணும், வீடு கட்டணும், எந்த ஒரு அமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்களோ அது நிச்சயமாக சாதிக்கப் போகிறீர்கள். பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக, எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து விட்டு நல்லா படிப்பாங்க. வண்டி வாகனங்கள் அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அசையா சொத்துக்கள் மூலம் கூட வருமானம் கிடைக்கும். மொத்தத்தில் சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள். இதில் பாருங்கள், 6ஆம் இடத்துல போய் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறார், சூப்பருங்க. அதாவது விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். இந்த இளைஞர்களுடைய தேடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க இளைஞர்கள் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, நிறைய தேர்வுகள் எழுதுவாங்க, நீட் எக்ஸாமு இது போல் தேர்வுகள் எழுதுவாங்க. அதில் அவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் சாதித்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் கிடைக்கும். இல்லை ஒரு சிலர் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்குங்க அவங்களுக்கு அப்படின்னா, ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க அதில் கொஞ்சம் பெரிய லெவலில் 10ஓட 11 இருந்தவன் நீங்கள் இப்போது நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு, ஊரை விட்டு, குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் எந்த குறையும் இல்லை. குடும்பத்தை பிரிகிறீங்கன்னா சம்பாத்தியத்துக்காக தானே போகிறீங்க, அதனால் குறையில்லை. இருந்தால் ஊர்லேயே இருந்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு, கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் கூட கருத்து வேறுபாடு, மற்றபடி நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் வெளிநாடு போகணும் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருக்குன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக அது 100% வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும். 8ஆம் இடத்தில் குரு பகவான் 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். எப்படின்னா, அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க, அல்லது பார்த்திங்கன்னு சொன்னால்
அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு வருமானத்தை சம்பாத்தியத்தை சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இந்த 10ஆம் இடத்து அதிபதி புதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறது, ராசிநாதனே அவராக இருக்கிறதால பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீர்கள். அது பத்திரிகை துறை மீடியா துறைனா ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்கும். அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் நல்ல பல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படும். ஏன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது, வீடு கட்டுறது, இப்படி பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறது, இதெல்லாம் சுப செலவில் தான் அடங்கப் போகிறது. மொத்தத்தில் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள், கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் சாதிப்பீர்கள். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த துலா ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? கிரகங்களுடைய நிலை எப்படி அப்படின்னா, 7ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்க போகிறார். சூப்பர். 11ஆம் இடம் குரு பார்வை, 3ஆம் இடம் குரு பார்வை, அருமை. அடுத்தது பார்த்திங்கன்னா ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் சூப்பராக இருக்கார் சனி பகவானோடு. 6ல் ராகுவே இருக்கார், சொல்லவே தேவை. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கும் பொழுது மிக மிக பிரமாதமாக இருக்கிறதால ஒரு பிரம்மாண்டமான ஒரு பலனை, ஒரு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான ஒரு பலனை, நல்ல பலனை நீங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு நல்லதே செய்வார்கள். மற்றபடி நீங்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். நல்ல பண வரவு. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்போ 11ஆம் இடத்தை குரு பார்த்தால் பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானம், சுபிட்சம், பணம் பலவுகளை பையை நிரப்பப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா சனி 2ஆம் இடத்தை பார்ப்பது சரியல்ல. 2ஆம் பாகிஸ்தானத்தை சனி பார்ப்பதால் பேசுவதிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. 7ல் குரு இருக்கிறதால இந்த குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்களால் வீடே கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடும். எச்சரிக்கையோடு இருங்கள். இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருப்பதால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் எதையும் நல்லதை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது பூர்வ புண்ணியத்தின் அமைப்பால்
நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. ராசிநாதனும் 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் சுக்கிரன். அதனால் உங்களுக்கு 7 கூடையவன் அங்கே தான் இருக்கார். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நீங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி சினிமா, ரேஸு, சீட்டாட்டம், லாட்ரி, மற்றபடி ஷேர் மார்க்கெட் போன்ற பிரிவில் ஈடுபாடு உடையவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை. அதாவது ரொம்ப நல்ல ஒரு சம்பாத்தியம், சந்தோஷத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது என்பது இளைஞர்களுடைய தேடல்கள் வசப்படும். அதாவது அவங்க வந்து வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க, அப்புறம் வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க, ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க போகிறாங்க. எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும், சாதிக்கக்கூடிய ஒரு நிலை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, இல்லை ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலில் நல்ல ஒரு கேட்குற இடத்துல கடன் காட்சிகள் கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். தொழிலை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்ல சம்பாத்தியம், ரெட்டிப்பு சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது. உத்தியோகத்தில் உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்க போகிறது. நல்ல சந்தோஷமாக தான் டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபரு, ப்ரொமோஷன், இல்லை இதுபோல் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது தொழிலில் லாபம் மட்டுமல்ல, எண்ணிய செயல் ஈடேறுதல். மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. மொத்தத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் கேது இருப்பது ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். தூக்கம் இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த விருச்சிக ராசியில் என்ன பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கார். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பயப்படாதீங்க, மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிக சாதகமாக இருப்பதால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கும். நல்ல சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல அமக்கலமாக இருக்க போது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு கிடைக்க போகிறது. அப்போ 4ஆம் இடத்து சனி பகவான் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும். மற்றபடி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் இந்த வாரம் வீடு வாங்க, மனம் வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, உங்கள் தோட்டம் துறவுவாங்க. உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க, சரி பார்த்துக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சொத்து பத்துக்கு வேறு யாராவது ஆட்டையை போடுறதுக்கோ, இல்லை அக்கம் பக்கம் இருக்கிற பங்காளிங்க வரப்பு சண்டை, வாய்க்கா சண்டைன்னு ஏதாவது பிரச்சனைகள் கொண்டு வர்றதுக்கும் தயாராக இருப்பாங்க. நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்து அதிபதி 5இல் இருந்தாலும்
ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு இடர்பாடுகள், இன்னல்கள் ஏற்படலாம். இல்லை தேக ஆரோக்கியம் இன்னல்கள் தான் வரும். ஏன்னா ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதால சில பிரச்சனைகள் வரும். அதே போல் உங்களுக்கு சூரியனும் அங்கே இருக்கிறார் 9. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 சூரியன் இருக்கிறதால 10ஆம் வீட்டை குரு பார்த்துறார். தொழில் நல்லா போகும் வரும். இருந்தாலும் 10ஆம் இடத்து அதிபதி ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் மெனக்கடணும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அது அகலக்கூடிய ஒரு நிலை இதாகும். மற்றபடி உங்களுக்கு 6ல் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. இருந்த போதிலும் உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 7ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி வழி சொந்தங்கள், மனைவி உள்ள வாழ்க்கை துணை உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை 4 வீலரே புதுசாக வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தொழிலில் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா கடன் கேட்குற இடத்துலலாம் கிடைக்கும். அதை வாங்கி தொழிலில் போடுங்க. இல்லை தொழிலை மாற்றி அமைங்க. இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக தொழிலில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு திறமையாக செயல்பட்டு சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். ரெட்டிப்பு வருமானம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம், அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறாங்க. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் வேலைவாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள். சுக்கிரன் வேறு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கலைத்துறையில் பணியாற்றும் அன்பர்களுக்கு, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்கள், மற்றபடி அரசு கருவூலம், நிதி நிறுவனங்கள், ஃபைனான்ஸு, நகைக்கடை, துணிக்கடை போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. வாய்ப்புகள், வேலை வாய்ப்பும் புதுசாக கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்படி சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கும் கலைத்துறை, சினிமாத்துறை இவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துக்கு கேது பகவான் நல்லதே செய்வார். உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தருவார். ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னாக்கா மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படும். சுப செலவுனா வீடு வாங்க, வண்டி வாங்க, ஃப்ளாட் வாங்க, வீடு கட்ட, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, இப்படி பல நிலைகளில் நீங்கள் அதை சிறப்பாக இருப்பீங்க. பணம் பல வகையில் பையை நிரப்ப போகிறது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். மற்றபடி குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இப்படி இந்த விருச்சிக ராசியில் தொழில், உத்தியோகம் ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. இது வரைக்கும் ஏனோ தானோன்னு போயிட்டு இருந்த தொழில் இப்போ பார்த்திங்கன்னா சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. குறிப்பாக அந்த நடைபாதை வியாபாரிகள், தெருவோரம் இந்த வண்டி வாகனங்களை வச்சு எடுத்துன்னு போய் பொருளை விற்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான் இப்பொழுது 5ஆம் இடமான மேஷத்தில் இருந்து ராசியை பார்க்குறார். 9ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்குறார். சூப்பர். 7ஆம் இடத்து அதிபதி புதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இருக்கார். இப்படி
கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப டபுள் சூப்பர் அப்படின்னு சொல்கிறோம். உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை குரு பார்க்கறதால தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயர்வடையும். உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் நல்லது செய்யக்கூடிய கடமையில் இருக்கிறார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை அவர் உருவாக்கி தருவார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது சிறப்பான இடம் சுக்கிரனுக்கு. அதாவது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப்பு இது மாதிரி வாங்கி தருவீங்க. இல்லைன்னா நகை, ட்ரெஸ் மெட்டீரியல் போன்றவை வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி நாளில் ராகு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள், சொத்து பத்துக்கள் விஷயங்களில் செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய நிலையும் இருக்கும். சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டமும் இருக்கும். நல்லதும் செய்வார், கெடுதலும் பண்ணுவார், அப்படி ஒரு நிலை. இதில் 7ஆம் இடத்து அதிபதி புதன் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அற்புதமாக இருக்கிறார். நீச்ச பங்கம் பெறுகிறார், உச்சநிலை பெறுகிறார் வக்ரம் பெறுவதால். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. ஆனால் தந்தைக்கு இடர்பாடுகள் கண்டிப்பாக வரும், பிரச்சனைகள் வரும். ஏன்னா ராகுவோடு இணைஞ்சிருக்கார். தந்தைக்கு இடர்பாடுகள், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வர காத்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடர்பாடுகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ராகுவோடு இணைஞ்சிருக்கிற ஒரு அமைப்பால் 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. ரொம்ப ஸ்தான பலமாக இருக்கிறதால மிக மிக சிறப்பு. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் 4ஆம் இடத்தில் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் வரலாம். தந்தையினுடைய தொழில் நலிவடைந்து போகலாம். அல்லது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 9ஆம் இடம் செல்வாத வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தாஸ்தாவேஜிகளை சரிவர எடுத்து சொல்லுங்கள். பாக்கிய குறைவு ஏற்படுமானா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறது மிக மிக சிறப்புங்க. ஈஸிலி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்ல. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அது கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 10ல் இருக்கிறத சுருக்குவார். கேது பகவான் இருக்கிற இடத்த சுருக்குவார். அதனால் நீங்கள் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது சொத்து பத்துனா இந்த கடைகண்ணி வச்சுருக்கீங்க, தொழில் பண்ணுறீங்க, தொழிலில் காசு பணம் மேற்கொண்டு கடனை வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. மற்றபடி சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம், குறை கிடையாது, குறை ஒன்றும் இல்லை. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. எல்லாம் லாபமயம். அதாவது தொழிலில் மட்டும்தான் வருமானம் வரணும், வேலையில் மட்டும்தான் வருமானம் வரணும்னு கிடையாது. பல வழிகளில் உங்களுக்கு வருமானம் வரப்போகிறது இந்த தனுசு ராசிய அன்பர்களுக்கு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது. மூத்த சகோதரம் ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னா, வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறது சூப்பர். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறது பாக்கியஸ்தானம். 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேற போகிறது.
3ஆம் இடத்தில் சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். ஃப்ளாட் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, அதெல்லாம் தாராளமாக செய்வீங்க. எதிர்பார்த்ததை விட அதிகமாக செலவு பண்ணி பெருசாக வாங்குவீங்க. இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் இல்லையா ராகு, அதான் அவருடைய வேலை. மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ட்ரேடிங் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க, கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் போன்றவை சாதனங்கள் உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், இவங்களுக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த செங்கல், மணல், ஜல்லி, ஆழ்வாஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். மகர ராசிக்கு 7 சனி நடந்துகிட்ருக்கு. இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மட்டும் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் அக்கறை தேவை. எதிர்பார்க்குற மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியாது. மற்றபடி 2வது சுற்று நடக்கும் நண்பர்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் பாதை என்று வழிவகுத்து விட்டு செல்லும் இந்த சனி பகவான். உங்களை பொறுத்தவரையிலும் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி. இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா உழைப்பை நம்பக்கூடியவர்கள், உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். அப்போது இவங்க உண்மையான உழைப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த சனி பகவான் எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டார். பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலகட்டம். யோக பாக்கியங்கள் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஒரு கனவாக இருந்தவர்கள் இப்போ வெளிநாட்டுக்கு தயாராக நீங்கள் செல்லலாம். வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போகலாம். அதற்கான அமைப்பு ஏற்பட்டுவிடும். அது நீங்கள் உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லலாம். இதையும் தாண்டி நீங்கள் இல்லைங்க நான் டூர் போனேங்க, ஜாலியாக போயிட்டு வரணுங்க, ஃப்ளைட்டில் போனேங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு சிங்கப்பூர், மலேசியா இப்படி போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் இந்த ராசி அன்பர்களுக்கு. சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த வாரம் கூடுதலாக உங்களுக்கு வேலை பார்க்க வேண்டியிருக்கும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும். செலவினங்களும் ஏற்படும். உங்களுக்கு சுப செலவுகள் மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் பார்த்தீங்களா, அது பெரிய ஒரு கிஃப்ட்டுங்க. வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்னேன், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. அதாவது பிபிஓ சாஃப்ட்வேர், அதாவது என்ன சொல்கிறது, இந்த பிபிஓ சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் உயர்கல்விக்காக போனாலும் சூரியன் புதன் சேர்ந்துருக்கு. உயர்கல்விக்காக கூட நீங்கள் செல்லலாம். மற்றபடி தொழில், அதாவது இந்த செவ்வாயை தேர்ந்தெடுத்து, அதாவது பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் கூட ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டம். மற்றபடி இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ராகு பகவான் தொழிலில் மட்டுமல்ல, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சரி, இல்லை மற்ற நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு யோக பாக்கியத்தை தரும். 3ஆம் இடத்துல ராகுக்கு அருமையான இடங்க, ஸ்தான பலங்க. அப்போ வாரி வழங்க போகிறார். நீங்கள் 50 ரூபா எதிர்பார்க்குறதுல 50 ரூபா கட்டியே கிடைக்கும்னா பார்த்துங்களேன். அந்த அளவுக்கு ராகு பகவான் உங்களை பெரிய லெவலில் உங்களுக்கு செய்வார். தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கும் சில இடர்பாடுகள் வரலாம். இருந்த போதிலும்
சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாட்டு பயணத்திட்டம் உங்களுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது. இடம் வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான காலகட்டம். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் மிக சிறப்பாக இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சின்ன திரை மற்றும் பெரிய திரையில் பணியாற்றக்கூடிய திரைப்படம் தொலைக்காட்சி கலைஞர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க உங்கள் தாஸ்தாவெஜ்ஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இல்லை கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மற்றபடி தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் விருத்தியாகும். இதுதான் உங்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம். இந்த நடைபாதை வியாபாரிகள் இந்த மொபைல், அதாவது வண்டி வாகனங்களில் வச்சு பழுப்பு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, வியாபாரம் பண்ணக்கூடிய காய்கறி பழம் இது போல், அவங்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த செவ்வாய் சனி சேர்ந்துருக்கிறது, அதில் சுக்கிரன் சேர்ந்துருக்கிறது. டெக்னீஷியன்ஸு, அது சினிமா தொலைக்காட்சி இதில் டெக்னீஷியனாக இருக்கணும் சரி, மற்றபடி இந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு உயர்வை, திருதுப்புன ஒரு உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் உங்களை பெருசாக இது பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தா உங்களை கேர் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க, உங்களுக்கு ஒரு முக்கிய இடம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்வையிடுவதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த குரு பார்வை சிறப்பாக இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இல்லை அப்படிங்கிறதால சந்திரன் குரு சனி பார்வையில் இருக்கிறதாலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு அதாவது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் ஆட்சி வீடு தான் இருக்கார், மூலத்திரிகோண வீடு தான், அமக்கலமாக இருக்கார். மறுபடியும் இந்த சனி பகவான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 27 வருஷம் ஆகுங்க. அப்போ ராசி பகவான், அதாவது ராசிநாதன் ராசியில் இருக்கிறது மிக மிக சிறப்பல்லவா. நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு வழி வகுத்துட்டு போகும். முதல் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டாக இருக்கும். அது கொஞ்சம் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் செகண்ட் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக நல்லதே செஞ்சுட்டு போகும், வாழ்க்கையில் செட்டில் பண்ணிட்டு போகும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. கும்பராசி அப்படின்னும் பொழுது அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. குறிப்பாக அவங்களும் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய நிலை இருக்கிறதால தொழில், அதாவது செய்கிற தொழிலை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக 100% உண்மையாக செய்வாங்க. உழைப்பை நம்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதனால் இந்த 7.5 சனி ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி தீபம் போட்டுவாங்க. அதாவது சனி பகவான் தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து போட்டு வந்தீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதும் செய்யும், கெடுதலும் செய்யும். நல்லது என்ன பண்ணோன்னா பொருளாதார விருத்தி ஏற்படும், குடும்ப விருத்தி ஏற்படும். உங்கள் சொற்பொழிவாளராக இருக்கீங்க, இல்லை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. வழக்கறிஞர், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அந்த நேரம் சூப்பராக கொண்டு போய் உச்சியில் உட்கார வைக்கும். அதாவது அவங்களுக்கு ஷைன் பண்ணக்கூடிய காலம்
அவங்க வாக்கு பலிதம் ஏற்பட்டு நல்லா ஷைன் பண்ணுவாங்க. அதுவே சரியில்லை, அவங்களுக்கு டைம் சரியில்லைன்னா இந்த காலகட்டம் அது ஒரே ஒரு சொல் அவங்கள அதில் பாதாளத்தில் தள்ளிடும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். ஆனால் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்னோன்யம், ஒற்றுமை, சந்தோஷம், ஈடுபாடு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் குடும்பம்னு பார்க்கும்போது குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர் இருப்பாங்க இல்லையா, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரம், இவங்களால் சில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், வாக்குஸ்தானத்தில் 7க்குரிய சூரியன் அமர்ந்திருக்கிறார். இந்த 7க்குரிய சூரியன் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு கணவன் மனைவி, அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவி, யார் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி அவங்க வேலை பார்க்குற இடத்துல கூட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுக்கும் சில இடர்பாடுகள் வரக்கூடிய காரணம் இருக்கிறது. பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க, பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், சினிமா கலைஞர்கள், தொலைக்காட்சி கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். சாதிக்க முடியும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. இந்த 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிர பகவான் ராசியில் இருக்கிறது. வீடு வாங்க, வீடு கட்ட, இது போன்ற ஒரு விஷயங்கள் நல்லது நடக்கும். யோக பாக்கியங்கள் கிடைக்கும். சினிமா கலைஞர்களுக்கு ஒரு பொற்காலம். சின்ன கலைஞர், அதாவது சின்ன திரையாகட்டும், பெரிய திரையாகட்டும், ஒரு பொற்காலம். செவ்வாய் ராசியில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போது அவருக்கு நீங்கள் வீடு கட்டுறீங்க, இந்த ராசியில் பிறந்தவங்க வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கூட்டு தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. ஆனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு நீங்கள் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஏன்னு சொன்னால் 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். பிரச்சனைகள் உங்களை தேடி அது தீர்க்க முடியாத பிரச்சனையாக மாறிடும். எச்சரிக்கையாக இருங்க. அதாவது சிவனேன்னு இருப்பீங்க, திடீர் யாரோ 2 பேர் தெருவில் சண்டை போட்டுப்பாங்க, அவங்க உங்கள் பேரை போட்டுருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு சாட்சி சொல்ல போகணும். அப்படி ஒரு சில இது போன்ற இடர்பாடுகள் வரும். எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சொந்த தொழில் பண்ணுறவங்களும் சரி, அரசு வேலையில் இருக்கிறவங்களும் சரி, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. ஆனால் அதிகப்படியான ஒரு நேரத்தை செலவிட வேண்டும். ஒரு 8 ஹவர் டியூட்டினா ஒரு 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். அதிகப்படியான உழைப்பு, அதிகப்படியான நேரம் ஆகும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போட போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக உண்டு. அப்போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் 25, 26, 27 சந்திராஷ்டம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். ஓரளவுக்கு குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தடுக்கப்படும். சண்டை சச்சரவுலாம் குறையும். கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது
சூப்பரான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ ராசியில் இருந்து இப்போ 2ல் இருக்கிறதால உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சம். பணம் எப்படி தான் வருது, எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது. பணம் பல வகையில் இருந்து வரும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் சரி, நட்பு வட்டாரங்களாலும் சரி, வீடே ஒரு கலகலன்னு சந்தோஷமாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி. இந்த மீனராசியில் ராகு பகவான் இருக்கார். அது நல்லதான்னா, ராகு ராசியில் இருக்கிறது அப்படிங்கிறது நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்வீங்க. ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும். ஏதாவது ஒன்று செய்யலான்னா உடனே செய்ய மாட்டீங்க. இன்னும் இதை விட பெருசாக செய்யணும் காலத்தை தள்ளி போட்டு அதனால் சில பிரச்சனைகளும் வரும். அதனால் அதாவது வேலை செய்யணும், நன்றே செய்யணும், இன்றே செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அது இன்றே செய்யணும், இப்போவே செய்யணும்ல. அதுபோல் இந்த ராகு கொஞ்சம் லேட் பண்ணுவார், பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். இன்னும் பெருசாக செய்யணும்னு. அப்போ நீங்கள் அந்த பிரம்மாண்டத்தை குறைத்து கொள்ளுங்கள். அதே போல் உங்கள் லைஃப் பார்ட்னர் எதிர்பாலினம், ஆளாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண், அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி நிறைய வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். மற்றபடி 3ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறதால சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாக இருக்கலாம், அசுப செலவாக கூட இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த செவ்வாய் 12ல் இருந்த போதிலும் 4ஆம் பார்வை, அதாவது பார்வையாக உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறது, சில நேரங்களில் சகோதரர்கள் ஒரு ஒத்துழைப்பு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஒத்துழைப்பாக இருப்பீங்க, ஆனால் அவங்களால ஏதோ செலவு, சுப செலவோ அசுப செலவோ ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் நிச்சயமாக இருக்குது, அது ஒன்றும் குறை கிடையாது. 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அப்போ நல்ல சம்பாத்தியம், ரெட்டிப்பு வருமானம் வரும். தொழிலில் எங்கெல்லாம் நீங்கள் கடன் கேட்குறீங்களோ அங்கெல்லாம் கடன் கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலில் அழகாக போடுங்க. தொழில் ரொம்ப நல்லா விருத்தி அடையும், ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். என்ன, குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும், சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் தான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும். சூரியன் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதும் 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதும் தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு பொருளாதார இழப்பு அல்லது தந்தையால் செலவினங்கள், மருத்துவ செலவு வைக்கலாம். இப்படி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். மற்றபடி தொழில் சிறப்பாக இருக்கும். புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம். உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். உத்தியோகம் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையிலேயே கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபரு, ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல கிஃப்டட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பொன்னான நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 3 நாள் சந்திராஷ்டமம், 27, 28, 29. இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருங்க. வண்டி வாகனங்கள், சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. வாடகை வண்டியில் போங்க. இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான
ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் கூட யோக பாக்கியங்கள் கிடைக்கும். அதே பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.